அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு முறை ஒருவர் தொழுகையை தொழுது கொண்டிருந்தார். அவர் தொழுகையை தொழுது கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய தாடியை என்ன செஞ்சார், அப்படியே போதிக்கிட்டே நின்றார். தொழுகையில தன்னுடைய தாடியை அப்படியே போதிக்கிட்டே நின்றார். தன்னுடைய விரலால அப்படியே வருடி விட்டுக்கிட்டே அவர் தொழுதுகிட்டு இருந்தார். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய இதயத்தில் குஷூ என்று சொல்லக்கூடிய உள்ளச்சம் இல்லை என்பதாக சொல்றாங்க. சொல்றாங்க, இவரிடத்துல உள்ளச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவருடைய தொழுகையிலே இவருடைய இதயத்தில் உள்ளச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவருடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த அங்கங்கள் அசைவில்லாமல் இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வும் அதைத்தான் விரும்புறான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன். தொழுகையில உள்ளச்சத்தோடு நீங்கள் தொழ வேண்டும் என்பது அல்லாஹ்